யாரோட இவங்க நெருக்கமாக இருப்பாங்க. முஸ்லீம்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா கடுமையான வெறுப்பு. இந்த ஜமாத் அந்த ஜமாத்துக்கு எதிரி. ஆனால் 2 ஜமாத்தும் வேற ஒரு கட்சிக்கு நண்பன். அந்த கட்சியுடைய ஃபிலாசபி என்ன? கடவுள் மறுப்பு. இந்த 2 கட்சியும் சேர்ந்து இஃப்தார் நோன்பு வைப்பாங்க. கடவுள் மறுப்பு கட்சி, ஒரு இஸ்லாமிய கட்சி இஃப்தார் நோன்பு, இவங்க போயிடுவாங்க. அந்த கடவுள் மறுப்பு கட்சி இஸ்லாமிய கட்சி இவங்க வச்சுருவாங்க. இவங்க 30க்கும் 30 இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும். 30ம் ஒன்றா நடக்காது. 2 இஸ்லாமிய நிகழ்ச்சி எங்கேயாவது இஃப்தார் நிகழ்ச்சி வச்சு நீ பார்த்துருக்கியா? தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத் சேர்ந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நீ பார்த்துருக்கியா? அந்த டிஎன்டிஜே ஐஎன்டிஜே அல்லது அந்த ஒய்எம்ஜே ஐஎன்டிஜே, அட இந்த நேற்று முளைச்ச கட்சி ஏதோ ஒன்று இருக்கும்ல, காப்பா காமா கா கிகி கா உக்கு கான்ட்டு இந்த கலர்லாம் முடிஞ்சு போய் அந்த பெயிண்டிங் கலரில் ஷேடு எல்லாம் அத்தனை கலர்லேயும் கன்ஃபியூஸ் ஆகி, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கன்ஃபியூஸ் ஆனதை விட இவங்க கொடிக்கு கலர் எடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆனது இருக்காங்க பாருங்க. அந்த கலர்லாம் தேஞ்சு போய் ஒருத்தன் இன்னைக்கு சினிமாவில் ஏதோ ஒரு கொடியை போடுறான். அவன் ரேண்டமாக தானே போடுவான். ஒரு வில்லனை காட்டுறான், அந்த கொடியை போடுறான். போட்டோன்னே எங்கள் கட்சி கொடியை போதும். டே, இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. இது எங்களுடைய கட்சியை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்களா? அக்க போகிறீங்களா? இருக்கிற RGB கலரில் எல்லா கலரும் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? புரியுதா? இதுதான் நிலவரம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யார்? உண்மையிலே அவர்கள் அல்லாவின் மீதும் இறை தூதரின் மீதும் இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்போரை தம் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஒருபோதும் ஆக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். உங்கள் லட்சணமே சொல்லுது உங்களுக்கும் தீனுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்கள் கொலாபரேஷன் அப்படி இருக்குது. இதைத்தான் நம்ம வேடதாரிகள்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ இன்றைக்கி யாரு கூடலாம் உங்கள் மேடை சேர்ப்பேன். இப்போ என் கூட ஒரு பேச்சாளரை பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். ஒரு டைமில் கேட்டோன்னு அவங்களும் சரின்னாங்க. என் பேர் சொல்லி தான் கொடுத்தோம், யாருன்னு சொன்னோம். ஆனால் அவங்க விரும்புகிற டீட்டெயில் சொல்லலை. அதாவது எனக்கு எதிராக யார் யாரெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் சொல்லணுமா. அந்த டீட்டெயிலெலாம் சொல்லாமல் உடனே போட்டாங்க. அவங்களுக்கு மீட்டிங் ஒரு நாள் முன்னாடி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் சேர மாட்டோம். உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் இந்த மாதிரியான தீய சக்திகளோடலாம் எங்களை இது பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் யார் யார் கூட எந்தெந்த மேடையெல்லாம் நீங்கள் போய் ஷேர் பண்ணுறீங்க? என்ன ரசூல்லாவை அல்லான்னு சொல்கிறவங்க கூட ஷேர் பண்ணுறீங்க? என்ன அவங்க கூட இவங்க எல்லா கட்சி கூட சேர்றீங்க. நம்ம கூட சேரக்கூடாது முடிவு பண்ணியாச்சு. சரியா? இப்போ இவங்களுடைய அந்த அந்த இது எப்படிப்பட்டது இருக்குது அப்படின்னா, அல்லாவுடைய கண்ணியத்தை கேலி பண்ணுறாங்க. இன்றைக்கி இறை மறுப்பாளர்கள், அந்த நாத்திக சித்தாந்தம் பேசுகிறவங்க இருக்காங்களா, அவங்களுடைய தனிப்பட்ட பயான்கள் போய் கேட்டு பாருங்க. கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்கிறத முஸ்லீம்களை இன்வைட் பண்ணாமல் அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க பாருங்க. அதில் ரசூல்லாவை கலாய்ப்பாங்க, குரானை கலாய்ப்பாங்க. குரான்லாம் வேதம் கிடையாதுங்க, அது இட்டுக்கட்டுதல். அப்போ இட்டுக்கட்டுதல்னால் யார் இட்டுக்கட்டினா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இட்டுக்கட்டினார்னா என்ன அர்த்தம்? அவர் பொய் சொன்னார்னு அர்த்தம். அல்லான்னு ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் அவர் பொய் சொன்னார்னு அர்த்தம். அவர் யார்? ஃப்ரெண்டு. நாங்கள் யார்? அல்லாவும் நம்பினவங்க, அல்லாஹ் ரசூலை நம்பினவங்க, முஸ்லீம் ஜமாத்தை நம்பினவங்க. நாங்கள் யார்? எதிரி. வழிகேட்டை நாங்கள் அம்பலப்படுத்துமே, அவங்க வழிகேட்டை அம்பலப்படுத்துங்களா பார்ப்போம். புரியுதா? அவங்க இந்த வழிகேட்டை அம்பலப்படுத்தினா ஃபாய்தா கிடைக்கும், அதை அம்பலப்படுத்தினா வழிகேடு கிடைக்கும். அதான் எல்லாம் சொல்கிறான். உங்கள் ஸ்டாண்டே எவ்வளோ கேவலமாக இருக்குது.